நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா! கர்த்தர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை, விசுவாச போதனைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லேயும் நம்ம விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து திரும்பவுமாக பார்க்க போகிறோம். நம்ம விசுவாசத்தில் ஒரு தொய்வு வரும்பொழுது திரும்பவுமா அந்த வார்த்தைகளை எடுத்து படித்து விசுவாசித்து இரவும் பகலும் வசனங்களை தியானித்து நம்ம விசுவாசத்துக்குள்ளே வந்துடணும். பாருங்கள், அப்படியே இந்த சோர்வான நிலைமையில் நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறதில்ல. விசுவாசம்தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம், வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்கள், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2வது வசனத்தில் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அந்த இடத்துல நமக்கு ப்ரொவிஷன் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்கிறோமா, அதை நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்த காரியம். பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி எனக்கு இது படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆபிரகாம் குறித்து கர்த்தர் எவ்வளோ நல்ல சாட்சியை சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18:19 வாசிக்கிறேன் பாருங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்கிற காரியத்தை ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா 19வது வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்கள், தன் வீட்டாருக்கும் தன் குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடவுங்கள்னு அவன் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் குறித்து சாட்சி சொல்கிறாரு. இந்த ஆபிரகாமை தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. பாருங்கள், 100 வயதில் கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ எனக்காக அவனை பலி கொடுக்கணும், ஈசாக்க எனக்காக நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்கள், அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு, அவ்வளோ பிரியமான தன்னுடைய 100 வயதில் பெற்ற மகனை நீ எனக்காக பலியிடு, நான் உனக்கு குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேலே அங்கே போய் பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஆபிரகாம் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படியே ஒருவேளை செத்து போனால் கூட அந்த சாம்பல்ல இருந்து கூட உயிரோட கர்த்தர் எழுப்பி தருவார் அப்படிங்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. பாருங்கள், அப்போ பாருங்கள் என்ன நடந்ததுன்னு பார்க்கல. இதை நீங்கள் எத்தனையோ முறை படித்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான முறை நீங்கள் படித்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு புது வெளிப்பாட்டோட இதை கவனிங்க. வசனங்களை பாருங்கள். 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு
புறப்பட்டு போனான். அந்த குறித்த இடத்துக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணும், எப்படி ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் போயிருக்கிறாரு. இந்த மலைக்கு போனால் அந்த மலைக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் கர்த்தர் ப்ரொவிஷனை வச்சுருக்கிறாரு. இந்த மலைக்கு போன்னு சொன்னால் அந்த இடத்துல தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்கே வச்சிருக்கிறாரு. அதனால தான் அந்த மலைக்கு போக சொல்கிறாரு. பாருங்கள் அடுத்தது 4வது வசனம். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். ஏறெடுத்து பார்க்குறான். கர்த்தர் தனக்கு சொன்ன மலைக்கு போயிட்டு அந்த இடத்த தூரத்துலேருந்து ஏறெடுத்து பார்க்குறான். ஓ, அந்த மலை தான் கர்த்தர் சொன்ன மலை, அந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க. போக போக இந்த பையன் ஈசாக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பையனாக இருந்திருக்கிறான். எந்த ஒரு வார்த்தையுமே கேட்கல. கொஞ்சம் தூரம் கீழே அந்த குறித்த இடம் வந்த உடனே வேலைக்காரங்கள் எல்லாத்தையும் கீழே நிறுத்தி வச்சுட்டு ஈசாக்கை மட்டும் கூப்பிட்டுட்டு கட்டைகள் நெருப்பு இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்பாவும் மகனும் 2 பேரும் போகிறாங்க. வேலைக்காரங்க இருக்கும்போது கூட ஈசாக்கு ஒன்றும் பேசலை. அப்பாவும் மகனும் தனியாக போகும்போது தான் ஈசாக்கு கேட்குறான். பாருங்கள் 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு 22வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். வேலைக்காரங்க இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் எப்படி ஒரு அந்த பையனுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டின்னு. வேலைக்காரங்க முன்னாடி எல்லாம் எதுவும் பேசலை. அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்பாவும் மகனும் போகும்போது தான் பேசுகிறாங்க. என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எல்லாம் இருக்கேப்பா, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா, உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தா, உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொன்ன, இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ பணம் கொடு, இந்த காரியத்தை நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா, ஐயோ அதை எனக்கான வார்த்தையில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது இல்லை. கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு அவர் அதுக்கான ப்ரொவிஷனை உண்டு பண்ணி உங்ககிட்ட கொடுப்பார். நீங்கள் அதுக்காக உட்காந்து பயந்துட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியங்களை தாங்குவதற்காக கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஊழியங்களில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஊழியக்காரங்களை ப்ளஸ் பண்ணுறது அது கர்த்தருடைய வேலை. உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்கள் செய்திருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். அந்த ஊழியக்காரங்களை கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். பாருங்க, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார், நீ கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லி மகனை கூட்டிகிட்டு போய் மேலே போய் ஆண்டவர் சொன்ன இடத்துல அந்த பலிபீடம் ஒன்று கட்டி அதில் ஈசாக்கை படுக்க வச்சு கட்டைகளை மேலே அடுக்கி, அது வரைக்கும் எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பையன். ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்கு கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நிச்சயமாய் போதித்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தகப்பனுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு இந்த விசுவாசத்தை கண்டிருக்கிறான். அதனால தான் ஒரு வார்த்தையும் பேசாமல் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்னு அமைதியாக பேசாமல் போய் படுத்தாச்சு. கட்டியும் வச்சாச்சு. அடுத்தது கத்தியை ஓங்குறாரு வெட்டுறதுக்காக. அப்போ வரைக்கும் இந்த ஈசாக்கு வாயே திறக்கலை. ஏன்னா இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்பது ஈசாக்குக்கு தெரியும். உன் மூலம் உன் சந்ததி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்னு என் தகப்பனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ எப்படி என்னைய அவங்க பலி கொடுக்க முடியும் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவருங்கிறது ஈசாக்கு தெரிஞ்சதுனால அமைதியாக படுத்திருக்கான். கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்குற. கத்தியை ஓங்கியாச்சு. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் நீ கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே பாரு, தூரத்தில் ஒரு புதர் இருக்குது, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து நீ எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லி பலி கொடுக்குறாங்க. பாருங்கள், அப்போது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை பாருங்கள். ஆதியாகமம் 22:16-17 பாருங்கள்.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஊழியர்களாக இருந்த ஆண்டவரே, நான் எத்தனை காரியத்தை நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேனே, எல்லாத்தையும் ஊழியத்துக்காக கொடுத்துட்டேனே, என் வீட்டை கொடுத்துட்டேன், என் நகைகளை கொடுத்துட்டேன், என் இடத்த கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் இன்னைக்கு கொடுத்து நான் நிர்கதியாக நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கிற ஊழியர்களை பார்த்து பேசுகிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவர் பார்த்து உங்களுடைய அழுகை, உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நம்ம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பூமியில் உள்ள அத்தனை வம்சங்களும் நம்மளுக்குள்ள தான் ஆசீர்வதிக்கப்படும், நம்மளுக்குள்ள தான் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது, உங்கள் மூலம் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாதபடி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களும், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வாக்கு தத்துவம்னு பாருங்கள். இன்றைக்கு யாரோ ஊழியர்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் நம்மக்கிட்ட இருக்கிறத பிடுங்குற ஆண்டவர் கிடையாது, கொடுத்துட்டு அவர் எடுக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் அற்புதமான ஆண்டவர். உங்கள் மூலம் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். சந்ததியின் சந்ததி தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கனே, ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், இந்த ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு சின்ன ஜப கூட்டத்தை நடத்திட்டுருக்கிறேன், இதுதானே பண்ணுறேன் நீங்கள் ஒருவேளை நினச்சி சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் உங்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் மகா பெரிய தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.